வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி நாளைக்கு எபிசோட்ல குமரன் பசுபதியோட ஆட்கள் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு வெண்ணிலாவோட மாமாவை நேரா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராரு. ஒரு பக்கம் நிவினிமே இப்போ பசுபதி இருக்கிற இடத்துக்கு நேரா போறாரு. அவர் எதிர்பாராத நேரத்துல பெரிய கட்டையை வச்சு இப்ப பசுபதி தலையிலே ஓங்கி அடிச்சிடுறாரு. பசுபதி மயக்கம் ஆயிடுறாரு. இப்போ பசுபதியுமே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு நிவின். இதுக்கிடையில வெண்ணிலாவை எப்படியாவது கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க காவேரி. போலீஸ்காரங்க மேலயும் காவேரிக்கு நம்பிக்கை இல்ல. ஒருவேளை அவங்களும் பசுபதியோட ஆட்களா இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க காவேரி. அதனால காவேரி இப்போ நர்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. வெண்ணிலாவை ஒரு பேஷண்ட் மாதிரி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. பசுபதியோட ஆட்களுமே இப்போ கண்காணிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. எப்படியோ அவங்க கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டு இப்போ காவேரி வெண்ணிலாவை கூட்டிட்டு ஆட்டோல போயிடுறாங்க. பசுபதியோட ஆட்களுமே அதை கவனிச்சிடுறாங்க. அவங்களுமே ஆட்டோவை சேஸ் பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. வழியா இப்போ அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு இப்போ காவேரியுமே வெண்ணிலாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கோர்ட்டுக்கு வந்த வெண்ணிலா அங்க நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்ல போறாங்க. விஜய் ஏமாத்தினதுனாலதான் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு விஜய் மேல கேஸ் போட்டிருக்கிறாங்க. அது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றாங்க வெண்ணிலா. பசுபதி தான் என்ன மாடியில இருந்து கீழே பிடிச்சு தள்ளி விட்டாரு அப்படின்னு நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. வெண்ணிலாவோட மாமாவுமே ஜட்ஜிட்ட சொல்றாரு, வெண்ணிலா சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. பசுபதி தான் வெண்ணிலாவை கீழே பிடிச்சி தள்ளி விட்டாரு அப்படின்னு சொல்றாரு. உண்மையை நான் வெளியில சொன்னா என் குடும்பத்தையே கொன்றுவேன்னு மிரட்டினாரு அப்படின்னு சொல்றாரு. உங்களோட வாக்குமூலத்தை கேட்ட ஜட்ஜி இப்போ விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி விஜய ரிலீஸ் பண்ணிடுறாங்க. விஜய் இப்போ ரொம்ப சந்தோஷமா காவேரிய தேடி வர்றாரு. காவேரி அங்க இல்லைன்னதும் காவேரிய எல்லா இடத்துலயும் தேடி அலைகிறாரு விஜய். கடைசியா இப்போ காவேரிய எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிடுறாரு விஜய். அவங்க கையில ஒரு பேக்கோட ஊருக்கு போறதுக்காக நின்னுட்டு இருக்கிறாங்க. இனிமே என்ன பார்க்க வராதீங்க விஜய், இனிமே உங்களுக்கு எல்லாமே வெண்ணிலா தான் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. இந்த ஊரை விட்டே போறேன், என்னை தேடி வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரி. இதை கேட்ட விஜய் ஸ்டன் ஆயிடுறாரு. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.